நல்லதா அமைய வேணும். நன்றி. உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சமுதாயம் அந்த போதைப் பொருள் அதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்து இடங்களாகின்றது. ஓகே, நன்றி. எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நாங்கள் போலந்து நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். சுனாமிக்கு பிறகு இது ஒரு இதான் 26 எதிர்பார்க்குறோம். இந்த வருஷம் உண்டாலும் நல்லா அதே இழப்பு எங்களுக்கு வந்தால் நாங்கள் திடீர்னு வெள்ளம் வந்து இவ்வளவு பேர் இவ்வளவு சிறப்பான ஆண்டாக அமையணும். போலந்து நாட்டிலிருந்து வந்தவர்களுடைய வழிபாட்டு முறைகளில் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக யாழ் மாவட்டத்தில், குறிப்பாக சொல்லணும்னா நல்லூர் பகுதியில் தான் நிற்கிறோம். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இந்த புதிய ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையணும். என்ன காரணம்னா, கடந்த காலம், அதாவது 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு பெரிய ஒரு அன்னத்தை கொண்டு வந்து பெரிய ஒரு அழிவை கொண்டு வந்தது. அது எல்லாமே கடந்து இந்த 2026ஆம் ஆண்டு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வருடமாக அமையணும். இன்றைய தினம் இந்த நல்லூர் பகுதியில் அதிகளவான மக்கள், அதிகளவான புலம்பெயர் நாட்டவர்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதோட போலந்து நாட்டிலேருந்து வந்தவர்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அவர்களுடைய சில விஷயங்கள் கதைச்சினாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் இருக்கின்றதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக மக்களோட கதைச்சு தெரிஞ்சு கொள்வோம். சரியாக நாங்கள் இப்போ பாருங்கள், நல்லூருடைய கிழக்கு புற வாசல், அதாவது முன் வாசலில் வந்து நிற்கிறோம். சரியாக நேரம் 11 மணி 5 நிமிடங்களாகின்றது. இன்றைய தினம் நிறைய மக்கள் தங்களுடைய புது வருட கொண்டாடுறதை அவர்களுடைய அந்த கடவுளை வணங்கித்தான் ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் அதிகளவான மக்கள் கூட்டத்தை இந்த நல்லூரானுடைய முன்புறங்களில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். பாருங்கள், இந்த இடங்களில் எவ்வளோ வாகனம். இந்த இடங்களில் நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் அதோட முருகன் கோயிலுங்கட நல்லூரானில் அன்னதானம் வழங்கப்படும். அப்போ அதோட இன்றைய தினம் அதிகமான மக்களையும் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், முன்புறத்தில் தேங்காய்கள், பூக்கள் வாங்குவதற்கு எல்லாருமே நிறைய மக்கள் இருக்கிறதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லூருடைய முன்புற வாசலை காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ மக்கள் கூட்டம் நிற்கணும் வந்து பாருங்கள். எல்லாருமே இல்லை பூசைக்காக பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன குட்டியை பாருங்க. ஹாய், வணக்கம். வாட்ஸ் யுவர் நேம்? தமிழா? உங்களோட பேர் என்ன? இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி சொல்லுங்க. தமிழ் தானே? அக்காவுக்கு புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள். எந்த இடத்துல இருந்து வாரீங்க? நல்ல. எப்படி இருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முதல் நாள்? 2025 எப்படி போயிட்டுது உங்களுக்கு எல்லாம்? ஓகே, சந்தோஷமா? ஓகே, பாய். இந்த இடங்களில் எல்லாருடையும் கதை கேட்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. சரி, நாங்கள் உள்ள என்னோடய பாதணிகள் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு உள்ளே போவோம். இல்லை, இந்த இடத்த தாண்டி உள்ள நாங்கள் பாதணிகளோடு போகலாது. பாருங்கள், அந்த பாதணிகள் வைப்பதற்கான ஒழுங்குமுறைகள் எல்லாமே இந்த இடத்துல செய்திருக்கும். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மாண்ட பேர்? சந்திரவேல். எங்கேருந்து வாரீங்க? சின்னவேல். உங்களோட முகத்தில் அவ்வளோ பொலிவு, அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. இந்த புத்தாண்டை பற்றி உங்களுடைய கருத்து? புத்தாண்டு வருஷம் வருது. வரிக்குள்ள நாங்கள் நல்லதாக அமைய வேணுமென்று தான் மனதில் நினைக்கிறோம். ஏதோ அதோட பலனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து போகுது. எல்லாம் கடவுள் சித்தம். உங்களுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரி எவ்வளோ ஒரு சந்தோஷமான வருடம் அமைஞ்சது உங்களுக்கு? பரவாயில்லை, ஓரளவுக்கு எங்களை வயசுக்கு நீ எப்படி போனாலும் பரவாயில்லை. இந்த அனர்த்தங்கள் கொஞ்சம் மனதுக்கு கவலை. அதாவது எங்களோட 2025ஆம் ஆண்டு பெரிய ஒரு அழிவண்டா ஒரு அந்த இயற்கை அனர்த்தம் தானே. சுனாமிக்கு பிறகு இது ஒரு இது. அந்த சுனாமியின் டிவியில் பார்த்தேன். பார்க்க அதுவும் பெரிய கவலையாக இருந்தது. சந்தோஷம். அதே இழப்பு எங்களுக்கு வந்தால் நாங்கள் சகிக்க மாட்டோம். அதுதான், அது உண்மை.
எல்லா இடங்கள்லையும் உண்மையாகவே இந்த ஜாழ் மாவட்டம் நிறைய அழிவுகள்லேருந்து தப்பி தப்பி இருக்கு. அதான் உண்மை. தண்ணி கஷ்டம், மழை வெள்ளம் அதுகளாலாம் தப்பி இருக்கிறோம். அது இன்னைக்கு மற்ற இடங்களில் கஷ்டப்படுறதை பார்க்க கவலையாக இருக்கிறது. கண்டிப்பாக. ஆனால் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடம் அமைய வேணும். என்ற சார்பாக அம்மாவுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மாவுக்கு. நன்றி அம்மா. சந்தோஷமா மகாச்சது அம்மா. வந்து நாங்கள் அதான் கோயிலுக்கும் வந்த நாங்கள் இந்த காலம் நல்லா பூவை வேணும். அதுதான் நானும் இந்த இடங்கள்ல எல்லாம் சரியான கஷ்டமாக போச்சுது. மக்களும் சரியான எல்லைத்து பொருளாதார பிரச்சனை, வெள்ள பிரச்சனை, எத்தனையோ கணக்கு பிரச்சனைகள் வந்து அதால் ஜனங்கள் சரியாக கஷ்டப்பட்டு போயிருக்கீங்கன்னா இந்த வருஷம் வந்தாலும் நல்லா பூவை வேணும். சரி அம்மா, சந்தோஷம் உங்களோட காய்ச்சல். ஓகேம்மா. தொடர்ந்து நாங்கள் இந்த முன்பு ராஜு வியூ இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். அம்மாவுக்கும் வாழ்த்துக்களா, அண்ணாக்கு, அக்காக்கு. ஓகே, நன்றி. எல்லாருமே உண்டா? சரி, ஓகே. அதோட இந்த இடங்களில் முன்புறங்கள் எல்லாருமே வந்து தேங்காய்கள் உடைத்து முருகனை அவ்வளவு சந்தோஷமாக வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல என்ன மாதிரி எல்லாம் வழிபடுறாங்கன்னா அந்த சந்தோஷமான தருணத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சிறுவர்களையும் பாருங்க, அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுதுண்டு. இந்த இடத்துல நின்று நல்லூருடைய உட்புற தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அலங்காரா நல்லூரா. ஐயா வணக்கம் ஐயா, இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இவர் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோட தான் பணிபுரிகிறார். அப்போ அவரையும் ஒரு கஷ்டமாக உங்களை காட்டினான். இந்த இடங்களில் பாருங்கள் எல்லாருமே வந்து கூடுதலாக வழிபட்டு புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம். அதோட அதிகமான பேர் வந்து இந்த இடங்களில் மரத்துகளில் இருந்து குடும்பமாக இருந்து தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிற காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய தினம் உண்மையாக இந்த இடங்களில் நான் திரும்ப சொல்வது, காலையில் எழும்பி குடும்பங்களாக இணைந்து கோயிலுக்கு வந்து வழிபட்டு இந்த இடங்களில் இருந்து போகிறது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லூரானுடைய முழு தோற்றத்தையும் உங்களை காட்டுறேன். இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. சுமார் 2 வார்த்தை உங்களோட கதைச்சிட்டு போவோம். 2025ஆம் ஆண்டு எப்படி உங்களுக்கு நல்ல வருடம் அமைஞ்சது? 25 விட இன்றைக்கு ஓகே மாதிரி இருக்கு. என்ன காரணம்? 2025 உங்களுக்கு நல்ல வருடம் அமையலையா? இல்லை, 25 நல்ல வருஷமாக அமைஞ்சது. ஆனால் ஓகே, பிரச்சனை இல்லை. இதுவரை காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 26 எதிர்பார்க்குறோம். இந்த 26 பிறந்த இன்றைய தினம் முதலாம் நாள் எல்லா மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட சார்பாக? ஏழை எளிய மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும். நான் மட்டும் நலமாக இருக்கணும் என்று நான் சொல்கிறேன். இல்லை, எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நாங்களும் நல்லா இருக்கலாம். அது ஒரு நல்ல விஷயமே. நான் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல விட. நன்றி அண்ணா. அக்காவுடைய ஒரு வார்த்தை. அக்கா வணக்கம். வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 இருக்கிற இந்த இலங்கை மக்களுக்கு எப்படி அமையணும்னு நினைக்கிறீங்க? நல்லதாக அமையணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தெரிந்த வெள்ளம் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ விதத்தில் பாதிக்கப்பட்டது. அவையில் அதிலேருந்து மீண்டு நல்ல இதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரியாக்கா, நன்றியா.
தேங்காய் இன்று இதெல்லாம் அதிகளவான தேங்காய்கள் வரும், எல்லாருமே உடைப்பாங்க. இறுதியாக நாங்கள் இந்த நல்லூர் பகுதியை முழுமையாக சுற்றி காட்டிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம். குறிப்பாக இந்த இடங்களில் நிறைய பேர் வந்து போகிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக வந்து எல்லாருமே வணங்கிட்டு புகைப்படங்கள் எடுத்து நிற்கணும். பாருங்கள், குடும்பமாக வந்து இந்த இடங்களில் இந்த அண்ணாவுடைய கதைப்போம். அண்ணா வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன பேர் உங்களுக்கு? இந்த பேர் வினோத். எங்கேருந்து வாரீங்க? டவுன். சுமார் 2 கேள்வி உங்களோட. 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான ஒரு வருடம் அவங்களோட குடும்பத்துக்கு அமைஞ்ச? நீங்கள் வாங்க, பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்கிறோம். இப்போ கார், வீடு, இந்த படிகள் பாய்ஸோட சந்தோஷம். எல்லாம் உங்களோட ஃபேமிலி. அவர் அமுத்தவர். அவங்களோட பேர்? உங்களோட உங்களோட அம்மாண்ட தம்பிண்ட என்ன ஒர்க் பண்ணுறீங்க அண்ணா? நான் சிறிமுருகன் பஸ்ஸில் ஜாழ்ப்பாணம் மேனேஜ் பண்ணுறேன் நான். நீங்கள் தான். அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு இந்த இலங்கை நாட்டு மக்களுக்கு எப்படி அமையணும்? என்ன காரணம்னா 25ஆம் ஆண்டு பெரிய ஒரு அனர்த்தத்திலிருந்து தான் மீண்டு வந்த நாங்கள். அதை பெரிய உங்களுடைய கருத்து? எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த வருஷம் நல்ல வருஷமாக, எல்லாருக்கும் சக்ஸஸான வருஷமாக, முக்கியமாக இந்த இளம் சமுதாயம் அந்த போதைப் பொருள் அதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்து குடும்பத்தோட வீட்டுக்காரோட சந்தோஷமாக வாழணும் என்று நான் நினைக்கிறேன். அதான் வருஷமாக இருக்கும், இந்த முறை நல்லா இருக்கும்னு மனசு சொல்லுது. அது அண்ணா, உங்களோட கதைச்சல் ரொம்ப நன்றி. ஆமாம், எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். சரியா? ஓகே ஓகே. இந்த இடங்களில் பாருங்கள், அதிகளவான புலம்பெயர் நாட்டிலேருந்து வந்திருக்கணும். கூடுதலாக சொல்லணுமெண்டா போலந்து நாட்டிலேருந்து வந்திருக்கணும். அவர்களோட இந்த இடத்துல வந்திருக்கிற அந்த அனுபவம் சம்பந்தமாகவும் மற்றது என்ன மாதிரி இந்த ஆண்டு இருக்கின்ற விஷயத்தையும் காய்ச்சிருக்கேன். ஏன்னா தெரிஞ்ச அளவான ஒரு இங்கிலீஷில் காய்ச்சிருக்கேன். தொடர்ந்து பார்ப்போம். அதோட இந்த இடத்துல பாருங்கள், இந்த வழிபட்டு கொண்டிருக்கணும். Ogólnie różnego rodzaju historie z eposów hinduskich, tak? Te kokosy pytaliście się po co... Yeah, what's up? Hi, vanakkam. Good morning. Yeah, what's your name? Where from? In Poland. Yeah, how is this place? This place is in jakby church. How do you know this place? We are in the trip. Yeah. I read articles on the online internet. வணக்கம், இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். பாலாண்ணாண்ட காணொலியில் நடுகளும் உங்களை தான். பாலாண்ணாண்ட யூடியூப் சேனலில் பாலாண்ணா இருக்கிறாரோ இல்லையோ, நீங்கள் இருக்கிறீங்க. நான் ராஜு வியூ யூடியூப் சேனல். கண்டிப்பாக அதெல்லாம். நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை ஒன்று கேட்டுட்டு, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த புதிய ஆண்டு இந்த இலங்கை நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டாக அமையணும்னு நினைக்கிறீங்க? யூடியூப் பேர் என்ன சொன்னீங்க? ராஜு வியூ. உண்மையிலே ராஜு வியூன்ற யூடியூப்பில் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்குறாங்க. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி ராஜு யூடியூப்புக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை கொடுங்க. ஸோ அருமையான கேள்வி. என்னுடைய மனதில் இருந்த ஆதங்கம், எண்ணம் போல் வாழ்க்கைங்க. நம்ம எது எடுக்கிறோமோ அதுதான் கொடுக்க வேண்டி வரும். நீங்கள் வேணால் பார்க்கலாம், எது வேணாலும். சில விஷயங்கள் பாருங்கள் இல்லைங்களா, அரசியல் அங்கே இருக்கலாம், அரசியல் பேச விரும்பவில்லை, எது தான் செஞ்சாங்க திருப்பி என்ன வருது பார்க்குறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் நன்மை செஞ்சுருப்பீங்க. போன வருஷம் முடிஞ்சிருச்சு. அந்த 31ஆம் தேதி உங்களுக்கு 2 கெத்து வருங்க. என்ன அது, நான் வந்து இல்லை இந்த வருஷத்தை ஜெயிச்சிடோன்னு வருமா இல்லையா? 2வது என்ன வரும், இல்லை தோத்துட்டோன்னு வரும். இது 2 தானே. ஆனால் தோல்வி வெற்றி இல்லைங்க, இங்கே தாங்கயா இருக்குது. இங்கே வந்து க்ளீனாக இருந்தால் எல்லாமே ஜெயிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து அவர்கள் வந்து எந்த மதத்தினரும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து உங்களுடைய உழைப்பும் கூட தான் இருக்குது. கடவுள்னு நான் கடவுள் உள்ளத்தை கெடுக்கிறது தான் கடவுள், வெளியே தேடுற பொருள் அல்ல.
கான்ஃபிடன்ஸ். நான் வந்து தோக்குறேன் ஜெயிக்கிறேன், அடுத்த கால் வைக்கிறீங்க, நிச்சயமாக வெத்துவீங்க. ஸோ எப்பயுமே எஸ்எஸ் காசேல் வந்து என்னென்ன எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் வந்து ஃபிட்டாக வச்சு கான்ஃபிடன்ஸ் இந்த வச்சு ஜெயிக்க போகிறீங்க. நிச்சயமாக எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகே. இதில் பார்க்கலாம்.